சென்னை தீவுத்திடலில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கை மற்றும் படுக்கை வசதி உள்ள 61 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்திருக்கிறார். விவரங்களை உடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 61 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கை மற்றும் படுக்கை வசதி உள்ள 61 பேருந்துகளுடைய இயக்கத்தை துணை முதலமைச்சர் தற்போது சென்னை தீவுத்திடல் மைதானத்திலிருந்து கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசினுடைய அரசு போக்குவரத்து கழகத்திற்கு எஸ்ஐடிசி சார்பில் 110 பேருந்துகள் புதிதாக வாங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது 61 பேருந்துகள் பொதுமக்கள் சேவைக்காக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்தியாவிலே சிறப்பான போக்குவரத்து சேவைகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துடைய கழகம் சார்பில் தற்போது புதிய பேருந்துகள் இயக்கமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, தொலைதூரத்தில் செல்லும் பேருந்துகளும் அதிநவீன வசதியுடன் நவீனமயமாக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதற்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 110 பேருந்துகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான முதற்கட்ட சேவை 61 பேருந்துகளை துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது மாநிலத்தின் பல இடங்களில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கூடுதலாக 50 பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.